வணக்கங்க. மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு சில முக்கியமான சிம்பிள்ஸ் இருக்கு. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஈக்குவல் டு. வாழ்க்கை பாடமாய் நம்ம அதை கன்சிடர் பண்ணும் பொழுது நல்லவைகளை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும், தீயவைகளை நம்ம வாழ்க்கையில இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், அதாவது கழிக்கணும். அறிவை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும், பெருக்கிக் கொள்ளணும். நமக்கு கிடைச்சிருக்கிற நேரத்தை நம்ம சரியா வகுத்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற இன்ப துன்பங்களை சரிசமமாய் நம்ம பார்க்க வேண்டும், ஈக்குவலா நம்ம கன்சிடர் பண்ணணும். எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில வர இன்பங்களை ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனா துக்கம் அப்படின்னு வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனப்பக்குவம் இல்லை. பரிசுத்த வேதாகமத்துல யோபு அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் இருந்தாரு. ரொம்ப நல்லா வாழ்ந்தாரு. ஆனா சத்ருவானவன், அதாவது பிசாசு, ஆண்டவர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு யோபின் மேலையும் அவருடைய ஆஸ்திகள் மேலையும் பிள்ளைகள் மேலையும் ஹெல்த் மேலையும் கை வச்சான். எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நிலைமையில கூட அவர் வாய் திறந்து எதுவுமே நெகட்டிவா பேசல. கர்த்தரிடத்துல இருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெறக்கூடாதோ? எப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் பாத்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, தீமையானதையும் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாமே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டிடியூட தான் இன்றைக்கு நமக்கும் வேணுங்க. கர்த்தரிடத்துல நன்மையை பெற்றனா ஏன் தீமையை பெறக்கூடாது? பாசிட்டிவான ஆட்டிடியூடோட இதை அணுகலாமே. Have a nice day. God bless you.